முற்போக்குவாதி என்று சொல்லக்கூடிய இந்த ஈவே ராமசாமி நாயக்கருடைய கேவலமான கேடு கெட்டவர்கள் கடவுளை ரொம்ப இழிவுபடுத்தியிருப்பாங்க. அதுவும் சிவனுடைய உத்தர தாண்டவத்தை பற்றி ரொம்ப இழிவுபடுத்தியிருப்பாங்க. சிவன் வந்து காளியை தோக்கடிக்கிறதுக்காக காலை தூக்கி காமிச்சதாகவும் அதே மாதிரி காளியை தூக்கி காட்ட சொன்னதாகவும் அப்படி தூக்கி காமிச்சு ஆபாசமாக தெரியும் என்று காளி பயந்து விலகிவிட்டதாகவும் சிவபெருமானே பாரு ஆபாசத்தின் உச்சத்தை வாழ்கிறான் என்று எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ கேவலப்படுத்தியிருப்பாங்க இந்த ஈவே ராமசாமி கும்பல். ஈவே ராமசாமி கும்பலுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அது அப்படி இல்லை. சிவபெருமானும் காளியும் உத்தரதாண்டம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். யார் ஆட்டத்தில் சிறந்தவர்கள் என்று தான் அவர்களுக்கு போட்டி. ஆடிக்கொண்டே இருக்கிறார்கள். அதில் தர்ச்சன் என்ற ஒருத்தன் சந்திரனுக்கு சாபம் தரான், இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து 5வது நாளாக காணாமல் போயிடுவ நீ அப்படின்னு. சந்திரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எந்த கடவுள் தான் தனக்கு சாப விமோசனம் தர முடியும்னு தெரில அவருக்கு. ஒரே ஒரு கடவுள் சிவபெருமான் தான் இதை ஏதாவது ஒரு தீர்வு சொல்ல முடியும்னு ஓடி வராரு. அதுக்குள்ளே 3 நாள் ஆகிப்படுது. 5வது 2 நாள் தான் மிச்சம் இருக்குது. அமாவாசை வந்துடுது. அமாவாசை வந்திருந்தால் சந்திரன் இன்றைக்கி நீங்கள் பார்க்குற சந்திரனும் நம்ம கண்ணுக்கு இருந்திருக்காது. அது இப்படி ஒரு இதே இல்லாமல் போயிட்டுருக்கோம். அப்போது இவங்க 2 பேரும் உத்தர தாண்டம் ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க. எத்தனை நாளைக்கு தான் அந்த ஆட்டம் தொடரும்னு தெரியாத. சிவபெருமானும் காளியும் ஆடிங்கிற 3 கோடி தேவர்கள் பார்க்குறாங்க. ஐயா இது என்றைக்கு முடியும்னு தெரியலையான்னு. அப்புறமா என்ன பண்ணார், சந்திரன் வந்து ஐயான்னு சிவபெருமானுக்கு நேராக வந்து கீழே விழுந்துடுறாரு. இவர் உத்தரதாண்டவம் ஆடிக்கொண்டே அவனை அப்படியே தூக்கி தன் தலை மேலே வைத்து கொண்டார். சிவன் தலை மேலே வைத்தது வளருமா தேயுமா? சிந்தித்து பாருங்கள். சிவன் உலகமே ஆற்றும் சிவன், 7 உலகத்தை கட்டி காக்கும் சிவன், உனக்குள் எனக்குள் எல்லார் உள்ளும் ஆளும் அன்பே சிவம். அந்த சிவம் எனக்குள்ளே இருக்குது, உனக்குள்ளே இருக்குது. எறும்பு எல்லாத்துக்குள்ளும் உயிராக ஊற்றாக வாழ்கின்ற அந்த அற்புத சிவன் தலை மேலே தூக்கி ஒருத்தனை வச்சுட்டா அது தேயுமா வளருமா? வளருமே. எவ்வளோ பெரிய பாக்கியம்! அடாடா, இந்த கடவுள் எவ்வளோ பெரிய கொடுத்து வச்சவன். இதை பார்த்த காளி வெக்கி தலை குனிந்தாலாம். ஆட்டத்தை நிறுத்திட்டாங்களாம். சிவன் சொன்னாராம், ஏன் ஆட்டத்தை நிறுத்திட்டீங்க, நல்லா ஆடிந்தீங்களேன்னு. அப்போ சொன்னாலாம், சிவனே உன் காலில் வாழ முடியவில்லை என்று வந்து உணர்ந்தவனை கூட தூக்கி தலை மேலே வைத்தியே, இந்த மாதிரி நான் செய்ய முடியாது அப்படின்னு வெக்கி தலை குனிந்தாலாம். இப்படி தான் வெக்கப்பட்டு தலை குனிந்தாலாம் காளி. அதுதான் அந்த கதையோட இது. அதனால தான் சந்திரன் கொஞ்சம் தேயும் வளரும். ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி சந்திரன் இந்த உலகத்தில் இருப்பதற்கு சிவபெருமான் தூக்கி தலை மேலே வைத்ததனால் அவர் தலையில் சந்திர பட்டம் இருக்கும், சந்திரன் இருக்கிற மாதிரி இருக்கும். தன் காலில் வாழ முடியவில்லை என்று உணர்ந்தவனை கூட தூக்கி தலை மேலே வைத்தவனையா என் கடவுள் சிவபெருமான். அது தெரிந்து கொள்ளாமல் பெண்ணை ஆபாசமாக சித்தரிக்கிற இந்த திமுக கும்பலுக்கு என்ன தெரியும்? கடவுளை பற்றி என்ன தெரியும்? பக்தியை பற்றி என்ன தெரியும்? காதலை பற்றி என்ன தெரியும்? உங்களுக்கு காமம் தானடா தெரியும். காமமும் இருக்கணும், காதலும் இருக்கணும். உங்களுக்கு எல்லாத்துமே காமமாக இருந்தால் எப்படி? கடவுளை இழிவுபடுத்துகிறவன் சாத்தானுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள். அப்படியே சாத்தானுடைய பிள்ளை, தீயவர்களுடைய புள்ளன்.